Class 12. No one? Class 12. Okay. யாருக்கு நோட் பேனா இருக்கு யாருமே இல்ல கை தூக்குங்க எல்லாத்துலயும் இருக்கா நோட் பேனா யாருக்கா இல்ல கை தூக்குங்க பாஸ் எல்லாத்துலயும் நோட் பேனா இருக்கா பசங்க எல்லாத்துலயும் நோட் பேனா இருக்கா இல்லையா அங்க எல்லாம் சொல்ல மாட்டீங்க இல்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க காமிங்க பார்க்கலாம் டி தூக்கு தூக்கு ஓகே ஃபைன் நல்லா கேட்டுக்கோங்க ஜெனரலா இந்த கரியர் செஷன்ங்கிறது மார்னிங் 9:30 ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஈவினிங் 5:30 வரைக்கும் போகுது ஃபுல் டே செஷன் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் காலேஜஸ்லாம் என்னென்ன அந்த காலேஜஸ்க்கு போகிறது என்னென்ன ப்ரிப்பரேஷன்லாம் நீங்கள் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபுல் டே செஷன் அது மினிமம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்ததுன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிடலாம் பட் அதையெல்லாம் சுருக்கி அதிகபட்சம் ஒரு 55 நிமிஷம் அதில் சொல்லணும் நான் இங்கே வந்து நிற்கிறேன் நல்லா கேட்டுக்கணும் தெளிவாக நோட் எழுதி வச்சுக்கணும் நோட் பேடை கொடுத்துருக்கிறது வந்து வேடிக்கை பார்க்கறதுக்கு வெளியே போகிறது நான் வெரிஃபை வேறு பண்ணுவேன் என்ன எழுதிருக்கீங்கன்னு காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ரைட் ஃபைன் நல்லா கேட்டுக்கலாம் பசங்க பேரண்ட் இருக்கிறீங்க நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கலாம் நீங்கள் யாரை வேணாலும் இருந்துக்கலாம் சார் நான் காமர்ஸ் படிக்க போகிறேன் படிச்சுக்கோங்க சயின்ஸ் படிக்க போகிறேன் படிச்சுக்கோங்க ஹியூமனிட்டிஸ் படிக்க போகிறேன் படிச்சுக்கோங்க யாரை வேணாலும் இருந்துக்கலாம் மொத்தம் இந்த 4 வழி தான் இந்த 4 வழியில ஒரு வழியில நீங்க சூப்பரா இருக்கும் மொத்தமே 4 வழி தான் பண்ணலாம் எந்த ஸ்கீமா வேணாலும் இருந்துக்கலாம் வே நம்பர் 1 physics chemistry maths வே நம்பர் 1 physics chemistry maths வே நம்பர் 2 physics chemistry biology வே நம்பர் 1 physics chemistry maths way number 2 physics chemistry biology இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே physics chemistry maths biology உங்களுக்கு புரியும் மூணாவது வழி problem solving ability skills plus current affairs I repeat problem solving ability skills plus current affairs physics chemistry maths physics chemistry maths biology na எனக்கு என்னன்னு தெரியுது அதன சார் problem solving ability skills அப்படி நீங்க கேட்கலாம் நல்லா கேட்டுக்கோங்க இந்த மூணாவது வழி யாருக்கு முக்கியம்னு சொல்றேன் முதல்ல இந்த மூணாவது வழி சரியா சார் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான் ஆனா எனக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுலையோ மெடிசன் லைன்ல போறதுக்கோ விருப்பம் இல்லை நான் வந்து சைக்காலஜி படிக்கலாம்னு இருக்கேன் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலாம்னு இருக்கேன் ஹிஸ்டரி படிக்கலாம்னு இருக்கேன் நான் சைக்காலஜி நான் சோஷியாலஜி படிக்கலாம்னு இருக்கேன் எகனாமிக்ஸ் படிக்கலாம்னு இருக்கேன் பிகாம் படிக்கலாம்னு இருக்கேன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம்னு இருக்கேன் லா படிக்கலாம்னு இருக்கேன் ஃபாரின் லாங்குவேஜஸ் போய் கத்துக்கலாம் அது படிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் எனக்கு சயின்ஸ்ல விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் படிக்கிறதே சயின்ஸ் இல்லை சார் நான் படிக்கிறதே காமர்ஸ் தான் நான் படிக்கிறதே ஹியூமனிட்டிஸ் டிபார்ட்மெண்ட் தான் கொஞ்சம் பேர் இருக்கீங்க இல்லையா அப்ப இந்த மூன்றாவது யாருக்கு சொந்தம்னா நான் சயின்ஸ்ல ஹையர் எஜுகேஷனை பர்சியூ பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் அல்லது நான் சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறவர்களுக்கு இந்த மூன்றாவது வழி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த வழிக்கு பேர் தான் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் புரிஞ்சுதானே நான் என்ன சொல்றேன் தெளிவா புரியுதா சரி சார் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி சொன்னது புரிஞ்சுது எங்களுக்கு மட்டும் தான் முக்கியமா நல்லா கேட்டுக்கோங்க இந்த மூணாவது ஸ்கில் அப்படிங்கிறது யாருக்கு முக்கியம் சொல்லுங்க நான் சயின்ஸுக்கும் என்ன பசங்க எல்லாம் வாயில திறக்காம உட்கார்ந்துட்டு இல்ல ஓப்பன் யுவர் மவுத் சொல்லு வாங்க மூணாவது யாருக்கு சொந்தம் அப்புறம் காமர்ஸ் புரிஞ்சுதா சரி அவங்களுக்கு மட்டும் தானே இல்லடா கண்ணா நிறைய பேருக்கு சொந்தது இன்னைக்கு அவங்களுக்கு சொந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் கேட்பான் 12th முடிக்கிறப்போ ஆனா 12th முடிச்ச பிறகு ஒரு காலேஜ்ல போய் படிக்கிறீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போலாம்னு இருக்கேன் சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ் ரவுண்ட் தான்
சார் நான் ஐஏஎஸ் ஆகலாம் இருக்கிறேன், கலெக்டர் ஆகலாம் இருக்கிறேன். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ 3 ப்ராசஸ் இருக்கா. ப்ரிலிம்ஸ்ல காலையில ஜெனரல் டெஸ்ட், அதாவது இந்தியாவை பத்தி கரைச்சு குடிச்சு வச்சிருக்கியான்னு கேட்பான். மத்தியானம் இந்த ப்ராப்ளம் சால்விங் எடுத்துலாம் கேள்வி கேட்பான். ஆனா பாருங்க, மத்தியானம் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்விங் எடுத்தில மினிமம் 45% மார்க் வாங்கினாதான் மார்னிங் ஜெனரல் பேப்பர் எடுத்துக்குவான். அந்த பேப்பர் எடுத்துக்க மாட்டான். இந்தியாவே கரைச்சு குடிச்சு வச்சிருந்தாலும் வெதர் யூ ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்ன்றது எங்களுக்கு வேணும் முதல்ல. அப்புறம் நீங்க கதையெல்லாம் சொல்லு. சார் நான் குரூப் எக்ஸாம் எழுத போன வேணும், நான் பேங்க் எக்ஸாம் எழுத போன இதுதான் முக்கியம், ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம் எழுத போன இதுதான் முக்கியம், எங்க போனாலும் இதுதான் முக்கியம். கூகுளுக்கு சுந்தர் பிச்சை சிஇஓ ஆனார்ல, அவர் சிஇஓ ஆகிறதுக்கும் கேட்கப்பட்ட கேள்வி இந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ் எல்லாம். கூகுளுக்கு சுந்தர் பிச்சை ஆனாலும் சரி, அல்லது சத்யநாதன் மாதிரி மைக்ரோசாஃப்ட் சிஇஓ ஆனாலும் இந்த ஸ்கில் தான் முக்கியம். சரி சார், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சுது. அதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? 3 சப்ஜெக்ட் இருக்குறாங்கடா. அந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில் நம்பர் 1 ஆப்டிட்யூட் ஸ்கில், APTITUDE ஆப்டிட்யூட் ஸ்கில். பக்கத்துல லாஜிக்கல் ரீசனிங் ஆர் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில், லாஜிக்கல் ரீசனிங் ஆர் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில். மூணாவது வெர்பல் எபிலிட்டி. அது வேறமா அடிப்படை இங்கிலீஷ்ல பேர் அவ்வளவுதான். வெர்பல் எபிலிட்டி அது வந்து வெர்பல் சொல்லிட்டா காம்ப்ரிஹென்சிவ் எபிலிட்டி எல்லாத்தையும் கேட்பான். இங்கிலீஷ் பேச தெரியாது, கம்யூனிகேஷன் பத்தி எல்லாத்தையும் சேர்த்து கேட்கறதுக்கு வெர்பல் எபிலிட்டி சொல்லிடுவாங்க. சோ 3 ஸ்கில் இருக்கு. என்னென்ன ஸ்கில் சொல்லுங்க? ஆப்டிட்யூட், என்னென்ன ஸ்கில் சொல்லுங்க? ஆப்டிட்யூட், லாஜிக்கல் ரீசனிங். சூப்பர் சார். மறுபடியும் புரியலையா சார்? அதான் சார் ஆப்டிட்யூட் ஸ்கில் அப்படின்னா 6th ல இருந்து 10th வரைக்கும் நீங்க படிச்ச கணக்குல இருந்து கேள்வி கேட்பான். 6th to 10th மேத்ஸ் அவ்வளவுதான். 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை நீங்க படித்த கணக்குல இருந்து கேள்வி கேட்கப்படும். தட்ஸ் இட். ப்ராஃபிட் லாஸ் படிச்சிட்டீங்களா? கண்ணு படிச்சிட்டீங்க தானே? டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், மென் அண்ட் ஒர்க், இத்தனை பேர் இவ்வளவு நேரத்துல வேலை பார்த்து இத்தனை பேர் எவ்வளவு நேரத்துல முடியுமா? பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க தெரியுமா? ஆவரேஜ், மீன், மோட், இதான். இத கேள்வி கேட்கறதுக்கு பேரு ஆப்டிட்யூட். இப்ப பாருங்க, செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 200, காஸ்ட் பிரைஸ் 150. வாட் இஸ் தி ப்ராஃபிட் மார்ஜின்? இப்படி கேட்டது 7வது கேள்வி. இதே கேள்வி எப்படி கேட்பான்னா, சுந்தர் பிச்சை அளவுக்கு நீங்க போகணும்னா ரொம்ப ஈஸியான கேள்வியை 10 சுத்து சுத்தி கேட்பான். காமர்ஸ் மற்றும் நான் சயின்ஸ் படிச்சு முடிச்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் சுத்தி விட்டு கேட்பான். அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க காலையில 6 மணிக்கு எழுந்திருச்சீங்க, உங்க அம்மா உங்க கையில 100 ரூபாய் கொடுத்து உங்க வீட்டுல இருந்து 855 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கிட்டு சொன்னாங்க. நீங்க 158 மீட்டர் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச 7 பேர் உங்ககிட்ட 12 நிமிஷம் பேசிட்டு இருந்தான். மறுபடியும் ஒரு 212 மீட்டர் கடந்து போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச 70 பேர் ஒரு கூட்டத்தில் நின்றுட்டாங்க. அவங்களை கிராஸ் பண்றதுக்கு உங்களுக்கு 8 செகண்ட் ஆச்சு. ரோட்டை கிராஸ் பண்ணால பார்த்தா அங்கிருந்து ஒரு லாரி 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து அந்த லாரி நீங்க கிராஸ் பண்றதுக்கு 8 செகண்ட்ஸ் ஆச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கடந்து போய் 100 ரூபாய் கொடுத்து அந்த கடைக்காரர் பொருளை கேட்டா அந்த கடைக்காரர் சொன்னார், நானே இந்த பொருளை 117 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிற 130 ரூபாய் கொடு, இந்த வழியா போக வீட்டுக்கு 610 மீட்டர் போல அந்த கடைக்காரர் சொன்னார். சத்தம் முடிச்சது இருந்து எனக்கு கண்டுபிடிச்சு தெரியுமா? மண்டையை போட்டு செவத்தில் போட்டு உடைச்சாலும் ஆன்சர் போடாத மாதிரி கேள்வி கேட்போம். ஏன் சார் இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறான் நீங்கள் நினைக்கலாம். நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன், என் கம்பெனியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். உங்களை நான் வேலைக்கு எடுத்துகிட்டு போனேன்னா நீங்கள் அங்கே போய் உக்காந்துக்கிட்டு திங்கிங்கே பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டு உள்ளுக்குள்ளே செலுத்தவில்லை. நான் எப்படி என் கம்பெனி ரன் பண்ணுறது? அதனால் மண்டையை போட்டு உடைக்கிற ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கான்னு கணக்கை கொடுத்து தான் கண்டுபிடிப்போம். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த இடத்துல இன்புட் ஃபார் 9th and 10th ஸ்டூடெண்ட்ஸு. நீ யாராக வேணாலும் இருந்துக்கோங்க, எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் எடுத்து படிச்சுக்கோங்க. 11th மேத்தமேட்டிக்ஸ் இல்லாமல் எந்த ஸ்ட்ரீமையும் சூஸ் பண்ணுறதுக்கு நாட் அலவுடு. யூ ஷுட் நாட் சூஸ் எனி ஸ்ட்ரீம் வித்தவுட் மேத்தமேட்டிக்ஸ். கணக்கு என்பது ராஜா ராணி சப்ஜெக்ட். அது அந்த சப்ஜெக்ட். சார் எனக்கு கணக்கே வராது சார், நீ வாய்ப்பாட்டை ஒடுக்கமாக படிக்கலன்னு அர்த்தம். அவ்வளோதான். வாய்ப்பாடு 17th டேபிள் தெரியுமா? தெரியாது. வீட்டில் வாய்ப்பாடு படின்னு சொன்னோன்னா எங்களுக்கு 10 வரைக்கும் படித்தா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சும்மா உட்காந்துருக்கிற கோஷ்டிக்கு தானே நிறையா இருப்பீங்க. அதனால் வாய்ப்பாட்டை படிச்சிருக்கணும். யாரெல்லாம் 1 into 1 இருந்து 20 into 20 வரைக்கும் வாய்ப்பாடை பயங்கரமாக மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறியோ, எங்கள் அப்பா சொல்லுவாங்க, கண்ணு வாய்ப்பாடை 20 into 20 வரைக்கும் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணினா உன் லைஃப் செட்டில்டுன்னு எழுதி வச்சுக்கோம்பாங்க எங்கள் அப்பா. கணக்கு வாய்ப்பாட்டிலிருந்து தொடங்குகிறது உங்களது வாழ்க்கையும் உங்கள் வெற்றியும். வாய்ப்பாட்டை படித்து வைக்கணும்.
அவ்வளோதான். ஸோ வாய்ப்பாட்டு படித்தா கணக்கு வந்துடும். கணக்கு இல்லாமல் 11th எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணக்கூடாது. கிளியர்? ஸோ ஆப்டிடியூட் ஸ்கில்லுங்கிறது புரிஞ்சுதாடா கண்ணா? எப்படி கேட்பேன்னு. ரெண்டாவது லாஜிக்கல் ரீசனிங் ஆர் கிரிட்டிக்கல் திங்கிங் சொல்லியிருக்கிறேன்டா கண்ணா. நான் ஜோஹோவில் ராஜேந்திரன் தண்டபாணின்னு ஒரு பெரிய ஒரு ஒன் ஆஃப் த போர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறார். அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸு. அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். சார் லாஜிக்கல் ரீசனிங் வச்சு என்ன சார் கண்டுபிடிப்பீங்கன்னா தான் மண்டையை போட்டு உடைக்கிற திறமையை ஆப்டிடியூடை வச்சு கண்டுபிடிச்சிடுறீங்க. லாஜிக்கல் ரீசனிங் ஆர் கிரிட்டிக்கல் திங்கிங் எதுக்குன்னு அவர் சொன்னார். டெய்லி ஒரு டெக்னாலஜி வருதுங்க அஸ்வின், 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும்னே தெரியாது. நான் சொல்லி கொடுத்தேன்னா அதை ஏற்றுக்கக்கூடிய மென்டாலிட்டி கான்சன்ட்ரேஷன் அவன்ட்டு இருக்குது இல்லையான்னு கண்டுபிடிக்கணுமில்லன்னாரு. எப்படி கேள்வி கேட்பாங்க? நல்லா கேட்டுக்கோங்க. நான் பேசுகிறது நீ கவனிக்கிறியா இல்லையாங்கிறத நான் மூஞ்சி வச்சே கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு வேலையே அதுதான். 1-to-1 செஷன் நிறைய வருவாங்களா, வந்து குட் மார்னிங் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு போய் அவன் தேர்வானா தேர மாட்டான். நான் அது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆமாம், சரி வருவானா? நல்லா கேட்டுக்கோங்க. கிளாஸை கவனிக்கிறதுல மொத்தம் 2 வழி இருக்குது. வழி நம்பர் 1, அஸ்வின் லிவ்ஸன் தாராபுரம். என் ஊர் சங்கரண்டாம்பாளையம் தான் சொந்த ஊர். அஸ்வின் லிவ்ஸன் தாராபுரம் சொல்கிறான்னு வைங்க. அஸ்வின் வேகமாக எழுதுவான். நல்லா கேட்டுக்கோங்க. டீச்சர் பேச ஆரம்பிக்க இவர் ஏதோ கிளாஸுக்கு வர்றது வாத்தியார் சொல்கிறத கேட்குறதுக்கு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இல்லை, அவரில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அஸ்வின்னு சொல்ல ஆரம்பிக்கிற இடத்து ASHWN, அப்புறம் லிவ்ஸன் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற மண்டமேலேறி பார்த்துதான். ஏன்னா இவ காதில் கேட்குறத மட்டும்தான் எழுதுவான். நல்லா கேட்டுக்கோங்க. கவனிக்கிறது என்னென்னா, வாத்தியார் சொல்கிறத கேட்டுட்டு எழுதுறதல்ல, வாத்தியார் என்ன சொல்ல வராருங்கிறத கேட்டுட்டு எழுதுறதுக்கு பேர் தான் கவனிக்கிறது. லிசனிங் எபிலிட்டிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, கண்ணே ஃபஸ்ட் ரேங்க் எப்படி வாங்குறது சொல்லு. நல்லா படிக்கணுங்கப்பா. கிடையாதா, நல்லா கிளாஸை கவனிக்கணுமா. இது வரைக்கும் எங்கள் அப்பாட்ட நான் கேட்ட அதிக வார்த்தைகள் என்ன தெரியுமா? கண்ணே 1 நிமிஷம் கிளாஸை கவனிக்கலைன்னா வீட்டில் வந்து 1 மணி நேரம் படிக்கணும் பார்த்துக்கன்னு. இந்த டயலாக் என்கிட்ட 1,00,000 தடவை சொல்லியிருப்பாங்க. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு செப்பல் போடுவேன். செப்பல் போடுறப்ப இந்த வார்த்தை வரும், கண்ணு 1 நிமிஷம். ஆமாங்கப்பா, கட்டாயம் கிளாஸை கவனிச்சுட்டு நான் வீட்டில் வந்து 1 மணி நேரம் படிக்கணும். கரெக்டாக? ஆமாம், போயிட்டு வந்துட்டுருவாங்க. டெய்லியும் சொல்லுவாங்க. நம்ம வீட்டில எல்லாம் படின்னு சொல்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறப்ப இல்லை, கிளாஸை ஒழுக்கமாக கவனின்னு சொல்லணும் இனிமேல். அது வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில்லுங்க. கிளாஸை நல்லா கவனித்தா வீட்டில் போய் படிக்கணுங்கிறன்னா தன்னால் வரும். வீட்டில் போய் படித்தா நல்ல மார்க் வரும். நல்ல மார்க் வந்தால் நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும். நல்ல காலேஜில் சீட் கிடைச்சா நல்ல ப்ரொஃபஸர்ஸ் கிடைப்பாங்க. நல்ல ப்ரொஃபஸர்ஸ் கிடைச்சா நல்ல நாலேஜ் வரும். நல்ல நாலேஜ் வந்தால் ப்ளேஸ் ஆகலாம். ப்ளேஸ் ஆனால் பாக்கெட்டில் பண்ண ஒரு லைஃப் செட்டில்மெண்ட். அவ்வளோதான். கவனிக்கிறது தான் இருக்கிறதுலே பயங்கரமான ஒரு ஸ்கில். அந்த கவனிக்கிற எபிலிட்டி இருக்குதான்னு கண்டுபிடிச்சிருவோம். எப்படி சார்? நல்லா கேட்டுக்கோங்க. அஸ்வின் லிவ்ஸன் கோயம்புத்தூரா? நான் யோசிப்பேன், நாம் எப்படி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்து, நான் 9th படிக்கிறப்ப எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. நான் வேறு எங்கள் வீட்டுக்கு ஒரே பையன், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஒரு ஆள் கிடையாது. எங்கள் அப்பா கிழிஞ்சு போன செப்பல் போட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பின்னிங் மில்லுக்கு கூலி வேலைக்கு போவாங்க. என் சொந்தக்காரில் எங்கள் அம்மாவை கூலியில் கொண்டு போய் போட்ட சொன்னால் அழுவக்கூடாது அஸ்வின், நாங்களாம் இருக்கிறோன்னு. ஒருத்தவங்க கூட எங்கள் வீட்டில் வந்து அடுப்பத்தை வச்சது கிடையாது. எங்கள் அப்பா பாவம், கஷ்டமாக இருக்கும். மழை வந்தால் ஒழுகிற வீடு, வாடகை வீடு, பயங்கர கஷ்டமாக. சில பேர் சில விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டு நன்னா படிப்பாங்க, சூப்பராக படிப்பாங்கல்லவா. நான் வந்து எங்கள் அப்பா பார்ப்பேன், பாவமாக இருக்கும். மறுபடியும் புத்தகம் திறந்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருவேன். மடமடன்னு என்ஐடிக்கு போயிட்டேன். நான் என்ஐடி வாரங்களுக்கு போயிட்டேன், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்து. நான் ஏன் சொல்கிறேன்னா, அஸ்வின் லிவ்ஸன் நான் எப்படி மண்டையில் ஏற்றிக்கிட்டேன். நிறைய பேர் பொய்யை பார்த்துருக்குறீங்களா? பயங்கரமாக பொய் அடிப்பான். ஏன்டா மார்க் வாங்கல? படித்தா எனக்கு மறந்து போய். அது எப்படி படித்தா எப்படி மறக்கும்? படித்தா எப்படி மறக்கும்? படித்தா மறக்காது. மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்கும் மறதிங்கிறது காமன். உனக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. நான் சொல்கிற பேசுகிறது தமிழ் எல்லாத்துக்கும் புரியுதாடா கண்ணு? உனக்கு எனக்கு ஒரே பிரெயின் தான், அவ்வளோதான். கிளாஸை கவனிக்கணும். அஸ்வின் லிவ்ஸன் கோயம்புத்தூர் சொல்லியாச்சா? 2வது வரி, இன் கோயம்புத்தூர், ஹீ இஸ் இன் RS-புரம்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. கிளாஸை கவனிக்காத என்ன பண்ணுவோம் தெரியுமா? இன் கோயம்புத்தூர், ஹீ எங்கடா சொன்னா? ஓகே இதுதான் அவனோட வேலை, அவ்வளோதான். அந்த 2 வரி தூக்கி எரிஞ்சாச்சு. 3வது வரைக்கும் ரெடி ஆகிட்டு உட்காந்துருப்பான். கவனிக்கிறோன்னு தெரியுமா? ஓ, கோயம்புத்தூரில் RS-புரத்தில் இருக்கிற. புரிஞ்சுது. ஃபஸ்ட்டு வரியை உள்வாங்கி வைத்து கொண்டே 2வது வரியை எழுதி கொண்டிருப்பான். இன் RS-புரம், ஹீ இஸ் இன் 4th ஸ்ட்ரீட். 3வது வரியை நடத்திக்கிட்டு இருக்கிறப்போ மொதல் 2 வரியை மனசுக்குள்ளே அசை போட்டுக்கொண்டே 3வது வரியை எழுதி கொண்டிருப்பவன் கிளாஸை கவனிக்கிறவன். கிளாஸை கவனிக்காத கோஷ்டி என்ன பண்ண தெரியுமா? என் RS-புரம். அப்புறம்டா காலை சாப்பிட்டே இல்லையா? ஓகே பார்க்குறேன், மேம் பார்க்குறாங்கடா பேச. இவர் பார்க்காதரான்னு கால் இப்படி அடிச்சுட்டு இருப்பார்.
இவர் நினச்சிட்டு இருப்பார், இப்படியெல்லாம் பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாயெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பான். இவனே ஆக முடியாது. நீங்கள் பிறந்ததுன்னு உங்கள் அப்பா அம்மாவை மேனேஜ் பண்ணுறதுக்கு, உங்கள் வாத்தியாரை மேனேஜ் பண்ணுறதுக்கு இல்லை, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? அப்போது கவனிக்கிற ஸ்கில் எனக்கு இருக்கா இல்லையா? எனக்கு வேணும். சொல்லு. எப்படி கண்டுபிடிப்பான் தெரியுமா கண்ணா? இப்போவே நான் பேசிகிட்டு இருக்கிறேன்ல, என்னத்தை பார்த்துட்டு இருப்பான் தெரியுமா? ஃபோக்கஸ் ரைட். மஞ்சள் கலரில் எரியுதா, ஒயிட் கலரில் எரியுதா, இது என்ன ஸ்பீக்கரு, ஸ்டேஜ் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். நான் இங்கே எப்படி படித்தா ஜெயிக்கலன்னு பேசிக்கிட்டு உட்காந்துருப்பேன். நான் இங்கே கிளாஸை கவனிக்கிற ஸ்கில் எப்படி கண்டுபிடிப்பான் தெரியுமா? எங்கள் அம்மாவுடைய அப்பாவை நான் தாத்தான்னு கூப்பிட்டா, என் தாத்தா என் பெரியம்மா பொண்ணுடைய தங்கச்சி பையனுடைய அக்காவுடைய பேரனுடைய பையனுடைய தாத்தாவுடைய தங்கச்சி பையனுடைய பெரியம்மாவோட அக்கா பையனுடைய தாத்தாவை எப்படி கூப்பிடுவான்னு கேள்வி கேட்பான். புத்தகத்தில் தான் இருக்காதே சார். எப்படி சார் கண்டுபிடிப்பான்? நல்லா கிளாஸை கவனிக்காத ஜாம்பவான்களுக்கு, கிளாஸை கவனிக்காதவங்களுக்கு ஜாம்பவான் தானே பேர். கிளாஸை கவனிக்காத ஜாம்பவான்கள் 4வது வரி படிக்கிறப்ப மொதல் வரி மறந்து போயிடும். அவ்வளோதான். கிளாஸை கவனிக்கிறவன் அவருக்கு தான் எப்போவுமே அந்த ஃப்ளோ சார்ட் மாடலில் 10வது வரியை எழுதிட்டு இருக்கிறப்ப முதல் 9 வரியை ஞாபகப்படுத்திட்டு எழுதிட்டு இருப்பானே. பக்கத்தில் இருக்க பேசுகிறோம் கிடையாது, அமைதியாரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஞாபகப்படுத்தி எழுதிட்டு இருப்பான். ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்குமா? கவனிக்கிற எபிலிட்டியும் கான்சன்ட்ரேஷன் இருக்குதான்னு லாஜிக்கல் ரீசனிங்கில் கொஷின் கேட்டு கண்டுபிடிச்சிருவோம். அவ்வளோதான். 3வது வெர்பல் எபிலிட்டி. அப்புறம் எப்படி ஐஏஎஸ்க்குலாம் கொடுக்குறான்? ஐஏஎஸ்க்கு மொதல் ஸ்கில்லே ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி தான். 3வது என்ன கண்ணு சொல்லியிருக்கிறேன்? வெர்பல் எபிலிட்டி சொல்லியிருக்கிறேன்னா நல்லா கேட்டுக்கோங்க. நான் என்ஐடியில் படித்தேன்னு சொன்னாங்க இல்லையா, எங்கள் கிளாஸில் பெரிய கம்பெனி ஒன்று வருது, அஃப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரைவேட் லிமிடெட். நான் என்ஜினியரிங் படிக்கிறப்ப சிவில் இன்ஜினியர் நான். வந்தாங்களா, எங்கள் அப்பா வேறு அப்பவும் பாவம் ஒழுகிற வீட்டில் இருந்து தான் கூலி வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. நான் என்ஐடியில் படிச்சுக்கிட்டு இருப்பேன். எனக்கு ராஜ வாழ்க்கை சார். நல்லா கேட்டுக்கோங்க. படிக்கிற வயசில் சரியான நேரத்தில் படிக்கிறவன் வந்து மிகப்பெரிய உச்சிக்கு போயிடுவான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு என்ஐடியில் எப்படின்னு, எங்கள் வீடு இங்கே ஒழுதுகிட்டு இருக்கும். பாவம் எங்கள் அப்பா இங்கே ஒழுகிற வீட்டில் இருந்தால் கடன் வாங்கி என்னை படிக்க வச்சு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன எப்படி தெரியுமா? ரூமு 12க்கு 12 தனி ரூமு, கட்டில், மெத்த, கபோர்டு, வேணும் ஏசி வாங்கி மாட்டிக்கலாம், குட்டி ஃப்ரிட்ஜு, 4 ரூமுக்கு ஒரு வாஷிங் மிஷினு. டெய்லி நைட்டு 7:30 ஆடிட்டோரியமில் படம் ஓட்டுவான். லேண்ட் மூலமாக நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒய்ஃபை மூலமாக நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். படம் பார்க்குறதுக்கு பிடிக்கலையே, 512 ஏக்கரை நான் படித்த காலேஜ் என்ஐடி வாரங்கள். ஜாலியாக உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம் பசங்கக்கிட்ட. அதுவும் பிடிக்கலையா, செகண்ட் ஷோ படத்துக்கு போகலாம். அதுவும் பிடிக்கலையா, லைப்ரரியில் விடிய உட்காந்து படிச்சுக்கலாம். ராஜ வாழ்க்கை கேரண்டி. படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப இன்ஃபோசிஸில் ஆஃபர் லெட்டர் கொடுத்து பார்த்துருக்கிறீங்களா? இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் ஆஃபர் லெட்டர் ரூமுக்கு வந்து சேரும். அது ஒரு ராஜ வாழ்க்கை சார். அதெல்லாம் அந்தந்த வயசில் நாம் படித்தாதான் பெரிய ஆளாக முடியும்னு தனக்கே எண்ணம் இருந்து ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டுமே சாமி கொடுத்துருக்கக்கூடிய காலேஜாக்கும் இந்த எய்ம்ஸு, ஜிப்மரு, என்ஐடி, ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எல்லாம் அதெல்லாம் சின்ன காலேஜ்னு நினச்சிக்காதீங்க. தூங்கி எந்திரிக்கிறவங்களுக்குலாம் வேலை கிடையாது அங்கெல்லாம். எப்போ படிக்கணுமோ அப்போ படிக்கிறவங்களுக்கு தான் அந்த வாழ்க்கை. படிச்சுட்டு இருப்பேனா 4வது வருஷம் வந்துருச்சு. 48 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் மொத்தம். என் கிளாஸில் எல்லாம் அட்டன் பண்ணுறோம். கடைசி ரவுண்டுக்கு 5 பேர் தான் போனோம். நான் வேறு ப்ளேஸ் ஆகி ஆகணும். எங்கள் அப்பா தான் கஷ்டப்படுறாங்களே. எப்படிடா ப்ளேஸ் ஆகிறதுன்னு யோசிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 பேர் வெளியே வர்றான். என்னடா கேட்டாங்கன்னு கேட்டேன். டே இங்கிலீஷில் பேச சொன்னாங்கடா. காமன் நேரமா அவன் பேசிட்டியா? எங்கடா 5 நிமிஷம் பேசினேன், வளரிட்டான். சரி தேங்க்யூன்னு வெளியே முடிக்க விட்டான்னா நான் யோசிக்கிறேன், என்னடா சொல்கிறது, மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு புத்தகத்தை எடுத்து வச்சு கொஞ்சம் ஏதோ காமன் நேரம் உழப்பறதுக்கு படித்து வச்சுக்கிட்டேன். உள்ளுக்குள்ளே போகிறேன். எப்படி ப்ளேஸ் ஆகிறதுன்னு யோசிக்கிறேன். நான் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லுவோம் 9th படிக்கிறப்பவே. பாவம் அம்மா இல்லாத பையன்னு சொல்லி சிம்பதியில் வேலை கொடுத்துருவாங்க கொஞ்சம் நினச்சிக்கிட்டு நான் உள்ளுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங்கில் கேள்வி கேட்டால் நல்லா சொல்லிட்டேன். சே அபவுட் யுவர் ஃபேமிலின்னு கேட்டார். எங்கள் அம்மா 9th படிக்கிறப்ப இறந்துட்டாங்க சார், எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் சார். அப்புறம் கேட்குறாரு, 9thலேருந்தே கஷ்டமா? ஆமாம் சார், ரொம்ப கஷ்டம் சார். சமைக்கிறதெல்லாம் டு பி ஓப்பன் ஐ எம் டெல்லிங் யூ, நான் போட்டிருக்கக்கூடிய உள்ளாடைகள் வரைக்கும் எங்கள் அப்பா தான் துவைச்சி போடுவாங்க. பாவமாக இருக்கும் உண்மையாலுமே. எங்கள் அப்பா பார்க்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. 2 ஆம்பளைக்கு மட்டும்தான் வீட்டில். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெறுமையான ஒரு வீடு அது, மிக கஷ்டமான வீடு அது. நான் சொல்கிறேன் இப்படியெல்லாம் எங்கள் அப்பா கஷ்டப்படுவாங்க சார்னு. சமைப்பீங்களான்னு கேட்டார். வேறு வழி கிடையாது. எங்கள் அப்பா ஷிஃப்ட் முடிச்சு 11 மணிக்கு தான் வருவாங்க. 9வது படிக்கிறப்ப நான் சமைக்கிறாள், வேறு வழி கிடையாது. யூ ஹேவ் டு. எனக்கு சமைக்கிறதுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது எனக்கு மேட்ரு இல்லை, நீ சமைச்சு தான் ஆகணும், வேறு வழியெல்லாம் கிடையாது. சமைப்பேன் சார். அப்படியா? தமிழ்நாட்டில் என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டார். சாம்பார்னு சொன்னேன். நம்ம ஊரில் சாம்பார் தான் ஃபேமஸ்ஸு. அங்கே எனக்கு பட்ட பேரே சாம்பார் தான். டே சாம்பார் என்ன ரொட்டி வச்சுருப்பான், குலோப் ஜாமுன் வச்சுருப்பான், ஆப்பிள் வச்சுருப்பான், ரேஷன் அரிசி சாப்பிட்டவனுக்கு வாழ்க்கை பாருங்க. அங்கே எல்லாம் வச்சுருப்பான். ஆனால் நம்ம போனோடனே சாம்பார் தான் ஊற்றி சாப்பிடுவோம். நம்ம தமிழ்நாடு அல்லவா, அது நம்மளுடைய சொத்து சாம்பாருங்கிறது. என்ன சாம்பார் சார்? வெரி குட். சரிங்க ஸ்வென்,
எப்படி சாம்பார் வைப்பீங்கன்னு சொல்லுங்களேன்ட்டார். எனக்கு பயமாயிருச்சு. நான் படிச்சுட்டு போனது வேறு இல்லை, காமன் நேரம். எனக்கு பொட்டேட்டோ மட்டும் தான் ஞாபகம் வந்துச்சு. நானும் பொட்டேட்டோ சார், சாம்பார் சார், அப்படி இப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணுற அழுக வந்துட்டு சொல்லிட்டேன். சார் சாரி சார், எங்கள் அப்பா கஷ்டப்படுறாங்க, சிம்பதியை பேசினா தான் நீங்கள் வேலை கொடுப்பீன்னு சொல்லிட்டேன் சார், சாரி சார்ன்ட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டே, இட்ஸ் ஓகே அஸ்வின், கம்மியாக ரொம்ப புவரான ஃபேமிலி, நல்லா படிச்சுட்டு வந்துட்டீங்க, டோன்ட் வரி, காட் இஸ் வித் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல் த பெஸ்ட் அப்படின்னார். சரி முடிஞ்சிருக்குன்னு எந்திரிக்கலான்னு போகிறேன். உட்கார வச்சு மறுபடியும் கேட்டார், ஸ்ரீராம் அஸ்வின் எங்கே போகிறீங்க? என்ன படிச்சிங்களோ இங்கிலீஷில் காமன் நேரம் பேசுங்களேன்ட்டார். என்னையும் மறுபடியும் நான் தேவையில்லாமல் எங்கள் அம்மா கதையை சொல்ல போய் காமன் நேரம் இன்டர்வியூ வச்சானது தான் மிச்சம். நல்லா கேட்டுக்கோங்க, நான் இந்த நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி சொல்ல போகிறேன், நீங்கள் நோட்டில் பக்கமாக எழுதிக்கலாம், அதெல்லாம் வரும், யூ கேன் ரைட். பட் இந்த மொத்த செஷனுக்கு அடுத்த 20 செகண்ட்ஸ் பீக் செகண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, பீக் ஹவர்ஸ்னு, பீக் செகண்ட்ஸ். இது நல்லா கேட்டுக்கோ. நான் அஸ்வின் கிடையாது, நான் சொசைட்டியில் ஒரு ஆள், பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம், சொந்தக்காரனாக இருக்கலாம், ஒரு பெரிய கம்பெனிக்கு CEO, யாராக வேணாலும் இருக்கலாம். நான் ஒரு பொதுவான ஒரு ஆள். கிளியர்? உங்கள் அம்மா இறந்துட்டாங்களா? எனக்கு என்ன, வை ஷுட் ஐ நீட் இட்? உங்கள் அப்பா செத்து போயிட்டாரா? உங்கள் அம்மா சிங்கிள் மதரா? கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்களா? எனக்கு என்ன, வை ஷுட் ஐ நீட் இட்? உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் பிறந்தோன்னே செத்து போயிட்டாங்களா? நீ பிச்சை எடுத்தான் படிச்சியா? எனக்கு என்னப்பா, மார்க் எவ்வளோன்னு சொல்லு, ஸ்கில் என்னன்னு காமி, அவ்வளோதான். மார்க்கை சொல்லு. சார் ஃபிசிக்ஸ் படிச்சு காலையில் தான் சார் எங்கள் அப்பா இறந்தார். அப்படியா, ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க்குன்னு முதல்ல சொல்கிறா அப்படின்னு கேட்பான். அவ்வளோதான், மார்க்கை சொல்லு. உன்னுடைய தோற்று போன கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். நீ பொய் சொல்கிற கதையில் உங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லி விடிய உட்காந்து உங்கள் கதையை கேட்பாங்க. நீ பொய் சொல்கிறதையெல்லாம் நாங்கள்லாம் கேட்க மாட்டோம். வை ஷுட் ஐ ஹியர் யுவர் ஃபெயிலியர் ஸ்டோரி? ஜெயிச்சுட்டு கதை சொல்லி அருமையாக கேட்குறோம். தோற்று போயிட்டு இப்போ உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி விடிய கேட்பாங்க. ஏன் தோற்று போயிட்டு ஸ்கூல் சரியில்லைம்பீங்களா? போய் சொல்லு. ஃபிசிக்ஸ் வாத்தியார் ஒழுக்கமே பாடம் நடத்துறது இவர் வேணா போய் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு பாருங்க வேண்டியது. ஃப்ரெண்டு யார் தெரியுமே, இவனோட கம்மியாக படிக்கிறது ஒரு ஃப்ரெண்டு. நான் எதுக்கும் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கணும், மார்க் எவ்வளோன்னு சொல்லு, அவ்வளோதான். உன் கதையெல்லாம் கேட்க மாட்டேன் சார், எனக்கு மார்க் வேணும், ஸ்கில்லு வேணும், அவ்வளோதான். நீ யாருங்கிறது எனக்கு தேவையே கிடையாது. உன் பேரே எனக்கு வேண்டாம். மார்க் இருக்குதா, ஸ்கில் இருக்குதா, உள்ளவா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. படிக்க முட்டிங்களா? படிக்க வேண்டிய வயசில் நாளைக்கு படிச்சுக்கலான்னு உட்காந்துருக்குறீங்களா? மார்க் வாங்கலையா, கழுத்தை பிடிச்சி நெருன்னு குப்பையில் தூக்கி வீசிட்டு எவன் மார்க் வச்சுருக்கான்னு அவனை வேலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். ஏன் சார் அப்படி? கண்ணு, அந்தந்த வயசில் நீ ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறியாங்கிறத காமிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் மார்க் மட்டும்தான். நான் 10th நீ சார் நான் பயங்கர ரெஸ்பான்சிபிளாக நாள் சார், அப்படியா, மார்க் எவ்வளோன்னு சொல்லு. ஏன்னா அந்தந்த வயசில் நீ ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறியாங்கிறத 10வது 12வது யூஜியில் படித்த மார்க்கை வச்சு தான் சார் கண்டுபிடிக்கிறான். எந்த கம்பெனியுமே எடுத்தோன்னே படத்தில் பார்த்துருப்போம், படித்தாதான் பெரிய ஆளாக முடியுமா, அது அந்த காலத்தில் அந்த டயலாக் பொருந்தும், இந்த காலத்துக்கெல்லாம் பொருந்தாது, மாட்டிக்குவீங்க. படித்தவன் படிக்காதவனுடைய பிஸ்னஸ் பிடிங்கிட்டு போயிடுவான், அதுதான் இந்த காலம். ஸோ படிக்கிறதுங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். நாளைக்கு படிச்சுக்கலான்னு சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாழ்க்கையும் இந்த உலகமும் இல்லை. 10ஓட 11 தான். 4 நாளைக்கு முன்னாடி ஜெராக்ஸ் எடுக்கிற கடைக்கு போனேன், ஆதார் கார்டை ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு. ஒரு பொண்ணு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் கேட்ட, கண்ணு என்னடா கண்ணா படிச்சிங்கன்னு. பிகாம். நாங்கள் திருப்பி கேள்வி கேட்டேன், பிகாம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறதுக்கு எதுக்கு பிகாம் டிகிரின்னு? ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறதுக்கு எதுக்கு பிகாம் டிகிரி? 12th வேண்டியதில்லை. வீட்டில் திருப்பிவே ஒரு லைன் வரும், இப்படி திருப்பி இன்னொரு லைன் வரும், எடுத்து கொடு, காசு வாங்கி போடு. ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன். பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிக்கிறேன்னு சொன்னாங்க. சரி ஓகே. பையன் இருக்கா? இருக்குது. என்ன பண்ணுறாங்க? 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். நீங்கள் எங்கே படிச்சிங்க? ஆக்ஸ்ஃபோர்டு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஏதோ ஒரு ஸ்கூல் எந்த ஊரில் இருக்குது சொன்னாங்க அப்படின்னு. அம்மா படித்தது இங்கிலீஷ் மீடியம், பையனை படிக்க வைக்கிறது தமிழ் மீடியம். பாருங்களேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒழுக்கமாக படிக்காமல், வாய்ப்பை பயன்படுத்தாமல், நல்ல வேலைக்கு போகாமல் நீங்கள் இருந்தால் ஐஏஎஸ் கலெக்டரையாக நம்மளை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்தந்த என்ன நீ எப்படியோ அதுதான் உனக்கு வாழ்க்கை சார், அவ்வளவுதான். டோன்ட் எக்ஸ்பெக்ட் மச். படிக்கக்கூடாது, ஜாலியாக இருக்கணும், பல கோடியை சம்பாதிக்கணும்னு யோசிச்சின்னா அடி முட்டால் நீ தான் லைஃப்லேயே. நெவர் திங்க் இன் தட் வே, ரைட்? அப்போ எனக்கு இங்கிலீஷ் வேணும், அதான் வெர்பல் எபிலிட்டி. இங்கிலீஷை வச்சு தான் எனக்கு வேலை கொடுத்தான். எங்கள் அம்மா இறந்ததை வச்சால வேலையெல்லாம் கொடுத்துட்டானா இங்கிலீஷ். 4வது கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று இருக்காடா கண்ணு. கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியிருக்கிறேன்ல, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ் ப்ளஸ், அது வேற ஒன்றும் இல்லை, மனோரமா இயர் புக் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷ்னரி ஷாப்பில் விற்கிது. அதை வாங்கி படிச்சிங்கன்னா வீடியோ ரன்னிங்கா சார், ஆஃப் பண்ணிடலாம், சுவிட்ச் ஆஃப், நோ ரெக்கார்டிங் தேவை வேண்டாம். நேற்று நான் யூடியூப்பை பார்த்தேன்,
லெஃப்ட் சைடில் படுத்து தூங்குறீங்களா, ஹார்ட் அட்டாக் வரும்னு ஓட்டுட்டு உட்காந்துருக்கான். நீ தூங்குறப்ப லெஃப்ட் சைடில் தூங்குறியா ரைட் சைடில் தூங்குறியான்னு உனக்கு தெரியுமா சார்? கொடுமை சார். இதை பார்த்துக்கிட்டே வாழ்க்கையில் ரொம்ப கீழ் இருந்தவன் நிறைய பேர் ஆக்சுவலாக இதுதான் வாழ்க்கையை உட்காந்துருக்கிறான். இன்ஸ்டாகிராமை கண்டுபிடிச்சோட இன்ஸ்டாகிராமில் இல்லை தெரியுமா இந்த கொடுமையை. சரி பரவாயில்ல. அக்ரிகல்ச்சர் நம்பர் 1. மொத்தம் 2 வழி இருக்குது சார் அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு. பயாலஜியை கையில் வச்சுருந்தா அக்ரிகல்ச்சர் லைனில் போகலாம், அக்ரிகல்ச்சர் படிக்கலாம். எழுதுறதுக்கான டைம் கொடுக்க முடியல எனக்கு, அதனால் சொல்லிடுறேன், நீங்கள் ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கலாம். அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், வெண்டைக்காய், தக்காளி, ரோஸ், ஜாஸ்மின், இதெல்லாம் செடி கொடி வகைகள் சம்மந்தமாக படிக்கிறது ஹார்டிகல்ச்சர். ஃபாரஸ்ட்ரி, காடுகளை வளர்த்தல் மற்றும் அதை பாதுகாத்தல், நல்ல கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, இருக்கிறதுலே கட் ஆஃப் அதுக்கு தான் அதிகமாக தேவைப்படுது ஃபாரஸ்ட்ரிக்கு. 4வது செரிகல்ச்சர், பட்டுப்பூச்சி வளர்ப்பு. இதெல்லாம் பயாலஜியை கையில் வச்சுருந்தா அக்ரிகல்ச்சர் லைனில் படிக்கலாம். சார் நான் மேத்ஸை கையில் வச்சுருக்கிறது, மேத்ஸ் பயாலஜி, மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் யாராக வேணாலும் இருந்துக்கலாம். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழேயும் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கு போகக்கூடாது, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கணும். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். 2வது அக்ரிகல்ச்சுரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் சம்மந்தமாக படிக்கக்கூடிய எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல், எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஓகே, இதெல்லாம் படிப்பதற்கு மேத்ஸ் வேணும். எங்கடா கண்ணு போய் படிக்கணும்? அக்ரிகல்ச்சர் லைனில் படிக்கிறதுக்கு 2 வழி. வழி நம்பர் 1, நல்லா தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சு நோட்டில் எழுதிக்கணும். எப்போ வேணாலும் கேள்வி கேட்பேன். நேராக உட்கார எல்லாம் ஒருத்தர் அப்படியே கன்னத்தில் கை வச்சு 10 கம்பெனிக்கு சிஇஓ ஆன ரேஞ்சில் உட்காந்துருக்கிறான். சிட் ஸ்ட்ரைட்டு. ஆமாம், எழுதுங்க நீட்டாக. கொட்டாவி விடுறதுக்கு நாட்டு அளவுடு தெரியுமா? நாட்டு அளவுடு. கால் ஆட்டிகிட்டு எழுதக்கூடாது, பேனாவை டாயின் இப்படி ஆட்டிகிட்டே எழுப்ப பார்த்துருக்கிறீங்களா? ஆட்டக்கூடாது. அப்புறம் நோட்டை சுற்றுறது, இதெல்லாம் படிக்கிறதுக்கு அழகு இல்லை, தோற்று போகிறதுக்கு அழகு. சிட் ஸ்ட்ரைட். இந்த இடத்துல சாமி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு எழுதுங்க. வாய்ப்பை கொடுப்பவர்கள் அனைவர்களும் கடவுளே. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை ஒருபோதும் வெற்றிகளை கொடுப்பதில்லை, வாய்ப்புகளைத்தான் கொடுக்கிறது. யார் ஒருவர் வாய்ப்புகளை சரியான நேரத்தில் பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள். ஸோ அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு 2 வழிடா கண்ணு. நல்லா கேட்டுக்கோங்க, அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு ப்ரைவேட் காலேஜஸ்க்கு போகக்கூடாது. ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ் ஆர் குட். 85% சீட்ரா குட்டி. மொத்த சீட்டில் 85% சீட்டு போர்டு எக்ஸாமினேஷன் மார்க்கை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போடணும். கிளியர்? எதை வச்சு? இன்னொரு 15% சீட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடிங்கி வச்சுக்குவான். டே குர்ரா, நீ எல்லாத்தையும் போடுவியா? கொடு 15% அவன் பிடிங்கி வச்சுக்குவான். யார் அப்படின்னா ஐக்கர் பிடிங்கி வச்சுக்குவான், இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் பிடிங்கி வச்சுக்குவான் அந்த 15% சீட்டை. கிளியர் தானே? இந்த 15% சீட்டுக்கு எதை வச்சு சார் அட்மிஷனு அப்படின்னா CUET அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கணும். காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதியிருக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க, இப்போது CUETங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமை அறிமுகப்படுத்த போகிறேன். இப்போ அறிமுகமாகுது. CUETயில் 2 வழி இருக்குது. CUET சயின்ஸ் வழி, CUET காமர்ஸ் வழி. காமர்ஸ் வழி நான் சயின்ஸ் வழி. சயின்ஸ் வழி என்பது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி எந்த சப்ஜெக்டை வச்சுருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதி வச்சுக்கலாம். CUET சயின்ஸ் வழி. இதை வச்சுக்கிட்டு தான் அக்ரிகல்ச்சரில் உங்களுக்கு சீட் கொடுப்பான். CUET காமர்ஸ் வழி யார் வேணாலும் எழுதலாம், ஓப்பன் டு ஆல். அதில் 3 செக்ஷன்ஸ் இருக்குடா குட்டி. 3 செக்ஷன் எழுதணும். அதில் செக்ஷன் 1 லாங்குவேஜ் எபிலிட்டி. லாங்குவேஜ் எபிலிட்டி அதில் இங்கிலீஷ் எடுத்து எழுதியிருக்கணும் நீங்கள். இங்கிலீஷ் யூ ஷுட் ரைட் இங்கிலீஷ். லாங்குவேஜ் எபிலிட்டி. 2வது ஜென்ரல் எபிலிட்டி. அதில் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸில் தான் கேள்வி கேட்பான். ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸில் தான் கேள்வி கேட்பான். நான் சொன்ன 3வது வழி தான் இந்த ஜென்ரல் எபிலிட்டின்னு பேர் மாற்றி வச்சுருக்கிறான் CUETயில். 3வது சப்ஜெக்ட் எபிலிட்டி. சப்ஜெக்ட் எபிலிட்டியில் சயின்ஸ் மாணவர்கள் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி எடுத்து எழுதிக்கலாம். காமர்ஸ் மாணவர்கள் எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, மேத்ஸ் இம்பார்ட்டண்ட். எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி வெரி இம்பார்ட்டன்ட். மேத்ஸ் படிச்சுருந்தால் மேத்ஸ் எழுதிக்கலாம். கிளியர் தானே? இது CUET. கிளியர் நவ்? சரி சார், அப்போ CUET மூலமாக அக்ரிகல்ச்சருக்கு அப்ளை பண்ணலாம் சார். அதுதான் 85% சீட் போர்டு எக்ஸாம் வச்சே கேட்குறானே. நான் எதுக்கு சார் 15% சீட்டுக்கு உலகமெல்லாம் அப்ளை பண்ணி CUETக்கு அப்ளை பண்ணி அது தனியாக பரீட்சை எழுதி அந்த மார்க்கை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ICARக்கு தனியில் அப்ளிகேஷன் போட்டு எதுக்கு சார் 2 அப்ளிகேஷன் போட்டு 15% சீட்டுக்கு நீ நினைக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க. லாஸ்ட் இயர் ஃபாரஸ்ட்ரிக்கு
தமிழ்நாடு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்க்கு கட் ஆஃப் 191 ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் எஸ்சி. பிசிக்குனா ஒரு 2 மார்க் சேர்த்திங்க, 2 மார்க் 3 மார்க் அப்படியே சேர்த்திக்கோங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு 191 லாஸ்ட் இயர். ஃபாரஸ்ட்ரிக்கு அதே ஃபாரஸ்ட்ரிக்கு 15% சீட் அவன் பிடிங்கி வச்சுருக்கிறானா, அதுக்கு என்ன எக்ஸாம்டா கண்ணு எழுதணும்? அந்த சியூடி எக்ஸாமில் போய் பரீட்சைகளில் போய் ஜம்முன்னு தூங்கி எந்திரிச்சிட்டு வரணும். எவ்வளோ மார்க் வரும் பரீட்சைகளில் போய் தூங்குனா? எவ்வளோ மார்க் வரும்? 0வா? உன்னைய கூப்பிட்டு ஃபாரஸ்ட்ரி காலேஜில் சீட்டு கொடுப்பான். அப்ளையே பண்ண மாட்டான், பொறுமையும் கிடையாது. பொறுமையாக இருந்து அப்ளை பண்ணி காலேஜுக்குள்ளே வரதுக்கு பொறுமை இருக்காது. நாம் தான் ஜனவரியிலே கொண்டு போய் யார்ட்டையாச்சும் பணத்தை கட்டி வச்சுருப்போமே, சார் என் பையன் மார்க் வாங்க மாட்டான் சார், ஏதாச்சும் சீட்டு கொடுங்கன்னு. அவன் ஆகஸ்ட் வரைக்கும் எப்போ போனாலும் 2 சீட் தான் இருக்குதும்பான். அதனால் சியூடி எக்ஸாம் எழுதுறது பயங்கர அட்வான்டேஜ். கிளியர் தானே? இப்போ பாருங்கள், இதோட அசோசியேட்டடாக இன்னொன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் கையோட. ஃபிஷரி சயின்ஸு. ஃபிஷரி சயின்ஸுக்கு தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரி சயின்ஸ் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போடணும். ஃபிஷரி சயின்ஸுக்கு அது 85% சீட்டு தான் போர்டு எக்ஸாம் மார்க்கை வச்சு. 193 ஃபார் எஸ்சி இட் செல்ஃப், சாரி பிசி 190 ஃபார் எஸ்சி. ஃபிஷரி சயின்ஸுக்கு 3 இடத்துல காலேஜ் இருக்குது, 85% சீட்டு. சார் அந்த 15% சீட் யார் சார் பிடிங்கி வச்சுக்குவா? அதையும் ஐசிஏஆரே பிடிங்கி வச்சுக்குவான். அதுக்கும் சியூடி தான். அப்போ நல்லா கேட்டுக்கோங்க, தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு ஃபிஷரி படிக்கிறதுக்கு தனித்தனி அப்ளிகேஷன், ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஒரே அப்ளிகேஷன் கால்டு ஐசிஏஆர். கிளியர்? மூணாவது ஸ்ட்ரீம் வேறு எழுதுங்க, ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர் படிப்பை படிக்கிறதுக்கு மொத்தம் 2 வழி இருக்குடா கண்ணு. வழி நம்பர் 1 தமிழ்நாட்டுக்குள்ளே படிக்கிறது. வழி நம்பர் 2 வருஷத்துக்கு 2 கோடி வரைக்கும் சம்பளத்தை கொடுக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்லூரிகளில் படிக்கிறது. மேத்ஸ் கட்டாயம் முக்கியம் படிக்கிறதுக்கு. மேத்ஸ் 9th 10th ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் மேத்ஸ் எடுத்தால் தான் இது போக முடியுங்கிறக்காக தான் சொல்லி சொல்கிறேன். கிளியர் தானே? மேத்ஸ் கம்பல்சரி. சரி, தமிழ்நாட்டுக்குள்ளே படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நாட்டா, NATA போர்டு எக்ஸாமினேஷன் மார்க்கை வச்சு மட்டுமல்ல, கட்டாயம் நாட்டை எழுதியிருக்கணும். 2 காலேஜ் தான் நல்ல காலேஜ் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆர்கிடெக்சர் படிக்கிறதுக்கு.